இஸ் இன்றைக்கி சிங்கள பாடத்தில் நாங்கள் பார்க்குற ஐன்னு சொல்ல எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறன்றது. இப்போ பாருங்கள், ஐன்னு சொன்னால் நாங்கள் தமிழில் வந்து யூஸ் பண்ணுற ஏன் என்ற சொல்லுக்கு பதிலாக தான் நாங்கள் ஐன்றது யூஸ் பண்ணுறோம். இப்போ ஏன்ன்றது நாங்கள் சொல்லுவோம், ஏன் நீங்கள் பார்க்குற, ஏன் நீங்கள் போகிற, அது மாதிரி சொல்லுக்கு பதிலாக தான் நாங்கள் இதை ஐன்றது யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்ப்போம், எங்கட பிள்ளைகள் வந்து செய்கிற பெரிய ஒரு பிழையொன்று தான். இப்போ ஒரு வினை சொல்லொன்றது தானே இது ஐன்னு சொல்ல வார. அப்போ அந்த டைமுக்கு வந்து இது பலனவான்றது, இப்போ பார்க்குறன்றதுக்கு நாங்கள் பலனவான்னு சொல்லுவோம் தானே. அப்போ அது பலனவான்றே அதை யூஸ் பண்ணுற, பலனவான்னு சொல்லியே யூஸ் பண்ணுற. அப்படி யூஸ் பண்ணுறல அது பலன்னே. இது வினை சொல்லுக்கு நே ஒன்று சேர்க்கணும். எப்போவுமே வந்து கடைசிக்கு வந்து சவுண்ட் ஒன்று சேர்க்க வேணும். இப்போ பாருங்கள், பலன்னே. சரியா? ஏன் பார்க்குற, அடுத்தது ஏன் கேட்குற, அகனமான்னு சொல்கிற கேட்குறதுக்கு. அப்போ அதுக்கு நாங்கள் அகன்னே, கடைசிக்கு வந்து சவுண்ட் தான் சேர்க்க வேணும். அகன்னே, கேட்குறீங்க. அடுத்தது வந்து ஓடுறதுக்கு வந்து சொல்கிற துவனை வாண்டு. அப்போ ஏன் ஓடுறீங்க, துவன்னே. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் போட்டிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சொற்களை, அதையும் பார்த்து நீங்கள் பழகிக்கோங்க.